உண்மையை சொல்லணும்னா என்னால் இந்த நாயோட சவுண்டை கட்டுப்படுத்த முடியல. கதவு சாத்திட்டேன், ஜன்னலும் ஆல்ரெடி சாத்தி தான் இருக்கு. பட் ஸ்டில் அந்த நாயோட சவுண்ட் வந்து கேட்டுட்டே தான் இருக்கு. அதுல மேட்டர் என்ன அப்படின்னா, அது வந்து அதோட என்ன சொல்றது, எங்க ஸ்ட்ரீட்க்கு உள்ள வரும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ அதுக்குள்ள யாரு வந்தாலும் கண்டிப்பா அது கத்தும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஏன்னா அதை என்னால எதுவுமே பண்ண முடியல, அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி லைக் மசாலா இருப்பவர் அவர் வந்து இப்பதான் அவரோட இதை ஆன் பண்ணியிருக்காரு. அவர் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, என் ரேண்டை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற பிளான் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி எனக்கு வந்து பெருசா எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ்ல ஒரு 50% எனக்கு ஒரு அறிவு இருக்குன்னு நான் நம்புறேன். பட் நான் இன்னும் நிறைய ஸ்கேல் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு ரீடிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் எல்லாத்தையும் நான் வளர்த்துக்கிட்டு இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, என்ன நான் நம்புற லெவலுக்கு வரணும். அது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து லைக் ஒரு பெரிய பாத் ஒன்று வச்சிருக்கேன். பட் ஆனால் அது எல்லாமே ஒன் பை ஒன்னா செய்யக்கூடிய விஷயம் தான். நான் வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போதைக்கு டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, லைக் ஜொமேட்டோ டெலிவரி அந்த மாதிரி பண்ணலாம்னு வச்சிருக்கேன். நான் இப்போதைக்கு இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது. ஸோ அதனால ஒரு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாங்கலாம் தான் யோசிச்சேன். ஸோ ஆப்வியஸ் லைக் நான் சைக்கிள் வாங்கலாம் தான் ஆக்சுவலி ஆரம்பிச்சேன். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்கிட்ட அதுக்கான பணம் இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ எங்க அம்மா வந்து ஒரு இந்த இயர் கட்டுறதுக்கான காசு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்போ தோணிருச்சு என்னோட காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபீஸ் கட்டல. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃபீஸ் கார்டை சேர்த்து வச்சு வாய் கொடுத்து ஃபீஸ் கார்டை சேர்த்து வச்சு இப்போ வந்து ஒரு 14K கிட்ட இருக்கு. அப்புறம் எஸ்ஐபி, அப்புறம் சில கோல்ஸ், லைக் எப்படி சொல்றது, சில என்னத்த சொல்ல வரமாட்டேங்குது, சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது என்கிட்ட தெரிஞ்சு ஒரு 10,000-20,000 இருக்குன்னு நம்புறேன். ஸோ அதை வித்ட்ரா பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டா எனக்கு ஒரு 26,000 இப்போ தேவைப்படுது. அந்த 20 தப்பா நினைச்சுக்க வேணாம், உங்களுக்கு நான் ஃபண்ட் எதுவும் ரைஸ் பண்ணல, ஜஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 26,000 ரூபாய் கிட்ட நான் அதை வந்து பண்ண வேண்டியது இருக்கு. என்கிட்ட இப்போ ஆல்ரெடி சொல்ல போனால் 15K இருக்கு. அப்புறம் என்கிட்ட இந்த இதெல்லாம் வித்ட்ரா பண்ணி ப்ரோக்கரேஜ்லாம் போட்டுச்சுன்னா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ஒரு 10,000 ரூபா கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்ல நான் வந்து சைக்கிள் வாங்கலான் இருக்கேன், லைக் சைக்கிள் வாங்கலான் இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு 10,000 தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். பட் மிதிச்சு அவன் சாப்பிடுது, ஹெல்த் முக்கியம் தான், இல்லைன்னா சொல்ல. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டெரைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இறங்குறப்ப சீக்கிரமா இறங்கிடலாம் நான் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோன்னா. பட் ஏறுறது கஷ்டம். ஸோ அது மிதிக்கிறதுன்றது வந்து உயிர் போகிற விஷயம். ஒரு நார்மல் ரோடா இருந்துச்சு, ஒரு ஹரிசாண்டல் ரோடா இருக்குன்னா வி கேன் டூ இட் சம்திங். பட் இது வந்து எப்படி இருக்கும்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் டெரைனே மோசமா இருக்கும். அங்கேயும் இங்கேயும் லைக் ஒரு மாதிரி மேலே ஏறி கீழே ஏறின மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சைக்கிள் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்ன செகண்ட்ல ஒரு பைக் வாங்கலாம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது. ஊருக்கு நல்லா போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா எங்க அம்மா கேட்பாங்க, அந்த காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உலகம் தெரியுது, பட் எனக்கு தெரிஞ்சு இதான் என்னோட லைஃபோட சரியான டைம் நான் நம்புறேன். ஸோ டெலிவரி பண்றது மூலமா என்னப்பா பண்ணிடுவேன் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற பிளான் பேசிக்கா ஹெல்த் மேல கொஞ்சம் நல்ல இது கொடுத்து, லைக் நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஒரு 2 month சேலஞ்ச். ஒரு மந்த்துக்கு நம்மளால ஒரு 9 to 10 kg குறைக்க முடியும் அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இட்ஸ் நாட் சம்திங் லைக் நம்மளே வந்து பைத்தியக்காரத்தனமா போட்டு அடிச்சுக்கிறது கிடையாது. ப்ராப்பரா டயட் எடுத்து அதுக்கான டயட் பிளான் போட்டு அந்த டயட் பிளானை ப்ராப்பரா கொண்டு போறது தான் நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி செகண்ட் என்ன அப்படின்னா, அதை உங்க கூடயும் ஷேர் பண்ணி, லைக் நான் அந்த ஜேர்னில வரும்பொழுது என் கூட இல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நானும், ஒருவேளை நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்தீங்கன்னா அதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கூட சேர்ந்து பயணிப்போம். ஐ ஹோப் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி என்ன, ஸோ நான் உங்களுக்கு
கேட்க வர மாட்டேதுங்க, சாரி. ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட சேர்ந்து பயணிப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு நினைப்பேன். ஸோ ஒரு நண்பனா உங்க கூட இருந்து உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில ஒருவேளை நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்க கூட நான் பயணிச்சு அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச அந்த எஃபர்ட்டை போடுவேன். பிளஸ் இதை நான் பண்ணும் பொழுது என்னால ட்ராக் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. லைக் ஏன்னா நான் தினம் கண்டிப்பா வீடியோ போடுவேன். ஸோ வீடியோ போடும்பொழுது எனக்கு அதுக்கான ஒரு அந்த கான்சியஸ்னாலையாவது நான் வந்து என் லைஃப்ல க்ரோ ஆவேன் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா பிளான் இஸ் லைக் எல்லாருக்கிட்டையும் பிளான் எல்லாரும் வச்சிருப்பாங்க. லைக் இதை கூட பண்ண தெரியாதா அப்படின்றத கேள்வி வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். லைக் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, இந்த ஏரால இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோடு. ஸோ நம்மளால வந்து எதுவுமே ப்ராப்பரா வந்து லைக் இவனுக்கு இது தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எவ்ரி ஒன் நோ எவ்ரிதிங். லைக் அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் ஒரு பேசிக் சொல்லிட்டு இருந்தேன். சரி விடுங்க. இப்ப நான் பேசிட்டான். இந்த இறால வந்து எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோடா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா அது எப்படி இம்ப்ளை பண்றதுல வந்து ஒரு லேசினஸ், ஒரு ஏதோ ஒரு மென்டலி ஒரு அடிக்டடான ஒரு சுச்சுவேஷன் லைக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியல. உண்மையாவே என்னோட 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இல்லை. லைக் நல்லா இருந்தேன் ஆக்சுவலா. அந்த டைம்ல போனே யூஸ் பண்ணாத ஒரு ஆள்னா அது நான் தான். வெறும் பாட்டு கேட்பேன், அவ்வளவுதான். அதை தவிர்த்து நான் வீடியோஸ் பார்க்குற ஆளே கிடையாது. ரொம்ப ரேரா லைக் எனக்கு வந்து ஒரு நல்ல கிளைமேட் இருக்கும். மழை பெய்யுற டைம்லலாம் வந்து வீக்லி ஒரு 1 டே இல்லை 2 வீக்ஸ் 1 டே வந்து ஒரு லீவ் போடுவேன். ஒரு லீவ் போட்டு அந்த மழை டைமா இருக்கிற டைம்ல மட்டும் ஸோ லீவை போட்டு ஒரு நல்ல மூவி பார்ப்பேன். மலையாள மூவி பார்ப்பேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்திங் லைக் பகத் பாசில் மூவி, அந்த மாதிரி ஏதாவது நல்ல கும்பலிங்க நைட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, நான் அதில் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நல்ல மூவிஸ் எடுத்து பார்ப்பேன். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா போகும். அந்த டே ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆகுறது அதை வச்சு தான் அப்படின்னு. ஆனால் இப்பெல்லாம் பார்த்தா நமக்கு 1008 மூவி கிடைக்குது. லைஃப்ல உருப்பட தான் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பிளான் இருக்கு. ஸோ வெயிட் லாஸ் ஜர்னி ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சைக்கிள் வாங்கி அதுல ஓரளவு டெலிவரிக்கான ஒரு லைக் டெலிவரி பண்ணி ஓரளவு எனக்கான மணி ஏர்ன் பண்ணி, எதுக்குப்பா அந்த காசு ஏர்ன் பண்ற, லைஃப்ல இப்படிதான் ஓட்டலான் இருக்கேன் அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ எனக்கு இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது. சம்திங் என்ன அப்படின்னா, இப்போ நான் காசு போட்டு சைக்கிள் வாங்குறேன். அந்த சைக்கிள் வாங்கிட்டு அதுலேருந்து காசு ஏர்ன் பண்றேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஒரு ஃபோன்ல வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபோனே கிடையாது. என் ஃபோன் வந்து என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருக்கு. ஏன்பா ஃபோனு கூட இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட 2021 கடைசியில வாங்கினது. நவம்பர் என்னோட பர்த்டேக்கு அடுத்த 14 டேஸ்ல வாங்கினது. ஸோ 14 டேஸ்ல வாங்கினது. ஸோ அதை வாங்கிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. தெரியல, நான் ஒருவேளை ஹை பர்ஃபார்ம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. நான் மோஸ்ட்லி யூடியூப் பார்ப்பேன். லைக் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இப்போ கூட. பட் தெரியல என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முடிய போகிற கண்டிஷன்ல இருக்கு. ஃபோன் பண்ண முடியும், யூடியூப் யூஸ் பண்ண முடியும், இன்ஸ்டா கூட ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட்டை சொல்லி நான் அந்த மாதிரி பண்ண போறேன். எனக்கு ஒரு வீக்லி 2 டேஸ் மட்டும் எனக்கு உன்னோட ஃபோன் கொடு. ஸோ உண்மையா நீ எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ற அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான். ஸோ கண்டிப்பா டெய்லி கண்டென்ட் வரும். ஸோ இதுக்கு மேல சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. ஸோ இந்த காசை வச்சு என்ன பண்ண போற, சைக்கிள் வச்சு என்ன பண்ண போற, டெலிவரி பண்றதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னா, இந்த டெலிவரி பண்ண காசை எடுத்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோன் வாங்கலான் இருக்கேன். ஏன்னா கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிட்டேன். அதாவது எடுத்து ஒரு என்ன சொல்றது, லைஃப்ல ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா we have to do something, right? We have to invest something for our life. So அதை நான் இப்போ பண்ணணும்னு நினைச்சிட்டேன். So let's get started, right? So that's it. ஸோ அதை பண்றது மூலமா ஒரு ஃபோன் கிடைக்கும். அந்த ஃபோன் கிடைக்கிறது மூலமா நம்ம
வீடியோ டெய்லி பண்ணுவோம். பட் ஆனால் இட்ஸ் அண்ட் லென்த்தி ப்ராசஸ். லைக் நான் பிளான் பண்ணதுபடி பார்த்தா சைக்கிள் வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு சைக்கிள் வந்து அந்த சைக்கிளை நான் எப்போ வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு, சரி அந்த ஃபோன் எப்போ வந்து வாங்குவேன் அப்படின்னா ஒரு செப்டம்பர்ல தான் இருக்கும்ல, அக்டோபரோட கடைசியில ஃபோன் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஓல்ட் பிளான். இது வந்து 1 by 1 இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போறேன்றத உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. பை கைஸ். உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா காட்டுங்க. பாய்.